வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. எல்லாருமே கண்டிப்பா டெட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் டெட் பேப்பர் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், கண்டிப்பா 30 மார்க்ஸ் நம்மளுக்கு எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நம்மளுக்கு ரொம்பவுமே மெயின் இல்லைங்களா? இதுல நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வருதுன்னா 30 கொஸ்டின்ஸ் வருது. இது வந்து நம்ம ஈஸியா ஒமிட் பண்ணிட போகலாம் முடியாது இல்லையா? கண்டிப்பா வந்து இதுல கண்டிப்பா ஒரு 25 கொஸ்டின்ஸாவது நம்ம போட்டாதான் நம்மளுடைய டோட்டல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு அனலைஸ் தான் பண்ண போறோம். அதாவது எதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது, கிராமர்ல இருந்து வருதா, இல்ல லெசன்ஸ்ல இருந்து வருதா, இல்ல போம்ல இருந்து வருதா, அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு ஒருவேளை நீங்க படிக்காம போயிட்டீங்கன்னா எப்படி வந்து ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஆன்சரை கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். சில டைம் நம்ம படிச்சது வராமையும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல எப்படி ஆப்ஷன்ஸ் வச்சு ஒமிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத பத்தியும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட். இப்ப 4 வேர்டு கீழே கொடுத்துருக்காங்க. அதுல எது வந்துட்டு வித்தியாசமான ஒண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 3 வேர்டுக்கு ஒரே மீனிங் இருக்குங்க, ஒண்ணு மட்டும் வேற. இப்ப ஸ்மால்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? சின்னது. மீகர்னாலும் கம்மியானது, லிட்டில்னாலும் சின்னது. அப்ப பிளண்டினா என்ன? அதிகம். அப்ப அதுதான் ஆன்சர். இதுல எது வந்து வித்தியாசமானதுன்னா பிளண்டின்றது அதிகம், மீதி 3மே நம்மளுக்கு தெரிஞ்ச மீனிங் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சீசன் ட்ரீஸ் ஸ்ட்ரெச் தேர் லீஃபி பிரான்ச்சஸ் டுவர்ட்ஸ் த சன்? இது வந்து புக்ல இருக்கு, இருந்தாலும் நம்ம ஜென்ரலா பார்க்கலாமா? இப்ப நீங்க ஏதோ டிராவல் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சூரிய காந்தி பூ எல்லாம் பார்க்கும்போது அது சூரியன் எந்த திசையில இருக்கோ அந்த திசையை பார்த்துதான் அது வந்து மலர்ந்து நிற்கும். நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்ப ட்ரீஸ் ஸ்ட்ரெச் தேர் லீஃபி பிரான்ச்சஸ் டுவர்ட்ஸ் த சன் எந்த சீசன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல, வெயில் காலத்துல. சூஸ் த சிங்குலர் ஃபார்ம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புக்ல இருக்கிறது கண்டிப்பா என்ன சொல்லணும்னா 6th to 8th தான் உங்களுக்கு சிலபஸ். ஆனா 8th வரைக்கும் படிச்சா மட்டும் போதாது, அட்லீஸ்ட் 10th வரைக்கும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஐ சா மெனி கீஸ் இன் த பார்க். கீஸ் அப்படின்னா என்னன்னா வாத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல அதோடைய சிங்குலர் ஃபார்ம் வாத்து அப்படின்னா என்னன்னா கூஸ், சரிங்களா? கூஸ். அடுத்து பாருங்க. ராபர்ட் ஃப்ராஸ்ட் அண்ட் அமெரிக்கன் போயட் நோட்டட் ஃபார் ஹிஸ். ஸோ இவரோட போயம்ஸ் நம்மளுக்கு நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க புக்ஸ்ல இல்லைங்களா? அவர் வந்து எதை பத்தி அவரோட போயம்ல அதிகமா சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப். ரூரல் லைஃப்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த கிராமப்புற வாழ்க்கை அதை பத்திய ஒரு உண்மையான விளக்கங்கள்ல தான் நிறைய அவருடைய போயம்ல கொடுத்துப்பாங்க. நிறைய டைம் ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து என்ன போயட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்த்ததுல போயம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு இது வரைக்கும். The criminal dashed the place before the police could reach அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இங்க என்னன்னா சென்டென்ஸை தனியா பிரிச்சுக்கோங்க. இது என்ன டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்மளுக்கு வருங்க. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு வரும், பின்னாடி வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இன்னொரு வேர்பு வந்துடும். இப்ப இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இதை நீங்க தமிழ்ல பாருங்களா. the criminal dashed the place before the police could reach. போலீஸ் வரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்? கிரிமினல் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான். இது ஓரளவுக்கு புரியுதா? அப்ப இப்ப வாஸ் எஸ்கேப்பிங்னா நடந்துன்னு இருக்கு, ஓடின்னு இருக்கான், அப்ப இது வராது. இஸ் எஸ்கேப்னாலும் நடந்துன்னு இருக்கு, அப்ப அதுவும் நடக்காது. வில் எஸ்கேப்னா என்ன? ஃபியூச்சர் டென்ஸ், அவன் ஓடுவான் அப்படின்னு. அப்ப இதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்ல ஆட் எஸ்கேப், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். 6th பாருங்க. சூஸ் கரெக்ட் வேர்ட். சில டைம்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. டேஷ் ஆர் ஏ மிக்சர் ஆஃப் நோட்டீசஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்விடேஷன்ஸ். தே ஆர் கேப்டிவேட்டிங் அண்ட் அட்ராக்டிவ். கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எது வந்து நோட்டீஸ் மாதிரியும் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியும் இருக்கும், இல்ல ஒரு இன்விடேஷன் மாதிரியும் இருக்கும், ஆனா நீங்க பார்த்தோன்னே அட்ராக்டிவா இருக்கும், கேப்டேட்டிவா இருக்கும் அப்படின்னா போஸ்டர். ஒரு போஸ்டரை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் இல்லையா? அதை பார்த்தோன்னே கண்டிப்பா இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் என்ன? சூஸ் த ரிப்போர்ட்டட் ஃபார்ம். அதாவது டைரக்ட் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச், இல்லைன்னா இன்டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச். இது வந்து நிறைய கேட்பாங்க. சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. மோனிகா செட் ஐ வாண்ட் டு பிகேம் ஏ டைரக்டர். முதல்ல இது டைரக்ட் ஸ்பீச்சான்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா டைரக்ட் ஸ்பீச்ல எப்பவுமே இந்த மாதிரி இன்வெர்டட் கமாஸ் வந்துட்டு இருக்கும். இப்படி இருந்தாலே இது வந்து டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ் தெரியும். இப்போ நீங்க இன்வெர்டட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தணும் அப்படின்னா மோனிகா செட் வந்து அப்படியே தாங்க வரும். செட் டு அப்படின்னு வந்தாதான் டோல்டு வரும். அதுக்கான ரூல்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். செட் தான். இதுக்கு வந்து நம்மளுக்கு நடுவுல இந்த தட் அப்படின்ற வேர்டு வருங்க. இப்ப இந்த ஐய வந்து நம்ம மாத்தணும்.
இந்த ஐ யாரை குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனிகா. மோனிகான்றது அவள். அப்ப இங்கிலீஷ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஷீ. இந்த வாண்ட் அப்படியே போடலாம். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? ஷீன்னு வந்திருக்கு. ஷீட் வந்ததுன்னா வேர்புக்கு பக்கத்துல எஸ் போடுவோம். ஷீ வாண்ட்ஸ் டு பிகம் ஏ டாக்டர். இது ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் நீங்க எந்த டென்ஸ்ல இருந்து டென்ஸ் மாத்தணும், இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வேர்ட் மாத்தறதுலாம் சம்பவமே ஈஸிங்க. அடுத்து பாருங்க 8th கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஐ வில் டேக் த கவ் டு த மார்க்கெட். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் அட்டர்டு பை. இது வந்து நம்மளுக்கு லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜாக். ஃபில் ஹோமோஃபோன்ஸ். ஸோ போயம் அண்ட் ப்ரோஸ்ல இருந்து இது வரைக்கும் 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஹோமோஃபோன்ஸ் ஓகேங்களா? ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்றது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஆனா அதோட ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும். சேம் சவுண்ட் பட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். We have a short break between the sessions. இப்ப இதுவும் பிரேக் தான், இதுவும் பிரேக் தான். ஆனா இது ரெண்டுத்துல எது வரும் அப்படி? இந்த பிரேக் எதுனா பைக்குக்கான பிரேக்னு சொல்லலாம். அப்ப இதுதான் வரும் இல்லையா? We have a short break between the sessions அப்படின்னு அர்த்தம். Choose the author of the poem Sea Fever. Sea Fever உடைய ஆத்தர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது poet John Masefield. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது choose correct pair of determiners. I can't carry the luggage dash move. I need dash help. இப்ப நீங்க நிறைய பாருங்களா, ஜஸ்ட் நீங்க இதை வச்சு பாருங்களா. I can't carry the luggage many more அப்படின்னா வரும், வராது. Some more வராது. ஆனா என்ன வரும்னா எனி மோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? I can't carry the luggage anymore. I need என்ன ஹெல்ப்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தானே கேட்போம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் கேட்போம். மெனி ஹெல்ப் பண்ணுங்கன்னா கேட்போம் இல்ல. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா கேட்போம் இல்ல. அந்த மாதிரி சம் ஹெல்ப் பண்ணுங்க. சோ இதுக்கு எது ரிலேட்டடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க டேஷ் லக்கேஜ் இஸ் ஆன் டேஷ் பிளாட்ஃபார்ம். லக்கேஜ் வந்து ஈவன் ப்ளூரல்லயும் லக்கேஜ் தான் வரும், லக்கேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? சோ இங்க என்னன்னா ஏன் லக்கேஜ் வராது. அண்ட் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம்? வவ்வல்ஸ்க்கு முன்னாடி தான். வவ்வல்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏ, இ, ஐ, ஓ, யூ இதெல்லாம் வந்தாதான் வவ்வல்ஸ். அப்பதான் ஆன் வரும். இது வராது. ஏ எப்ப சிங்குலருக்கு முன்னாடி தான் வரும், அது சிங்குலரும் கிடையாது. அப்ப த லக்கேஜ் இஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம். அடுத்தது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி அப்ரிவேஷன்ஸ் இருந்து கண்டிப்பா 2-3 கொஸ்டின்ஸ் வருங்க. என்னன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஏ அண்ட் ஏ டேஷ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ் ஆஃப். இப்ப இங்க ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. இது இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்கு பொருந்தும்னு கேக்குறாங்க. டாபிக் சென்டென்ஸ், சப்போர்ட்டிங் டீடைல்ஸ், கன்க்ளூடிங் சென்டென்ஸ். இப்ப எஸ்ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கும். நரேஷன் அப்படின்னா ஒரு கதை சொல்றவங்க பாதியில முடிக்காம கூட போலாம். ஒரு போயம் அப்படின்றது வந்து கன்க்ளூடிங் இல்லாம கூட போயட் வந்து நீங்களா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு கூட விட்டு போலாம். ஆனா எதுக்கு ஒரு பேராகிராஃப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா டாபிக் சென்டென்ஸ் இருக்கும், அதுக்கான டீடைல்ஸ் இருக்கும், அதே மாதிரி அதோடைய கன்க்ளூஷன் இருக்கும். அதனால அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராகிராஃப். The Nilgiri mountain train travels through. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 208 serpentine curves and 250 bridges. இது புக் பேக் கொஸ்டின்ங்க. அடுத்து பார்க்கலாங்களா? 16th கொஸ்டின் பாருங்க. If I had studied, I dashed the exam. இது வந்து if கிளாஸஸ்லாம் நம்மளுக்கு வரும். இதுக்கான ரூல்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தான். ஒரு 3 இல்லைன்னா 4 ரூல்ஸ் தான் வரும். இந்த மாதிரி had studied அப்படின்னு வந்துட்டாலே I would have passed the exam. அப்படிதான் செம ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா பிளண்டட் வேர்ட்ஸ். பிளண்டட் வேர்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் வேர்டையும் செகண்ட் வேர்டையும் பிளண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பனா இதுக்கான ஆன்சர் என்னன்னா மெகாட்ரானிக்ஸ். சரிங்களா? மீனிங் ஆஃப் த இடியம். இடியம்ஸ்ல ஒரு 2-3 கேட்டுருவாங்க. as busy as a hibernating bear. இது வந்து ஒரு புக் பேக்கு. ஆனா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 5ல சப்ளிமெண்டரிக்கு பின்னாடி இருக்குங்க. நான் அதுக்கு தான் சொல்றேன், வெறும் 8 வரைக்கும் படிச்சுக்காதீங்க, 9th 10th படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. as busy as a hibernating bear அப்படின்னா என்னன்னா ரிமைனிங் ஐடல். ஐடல்னா என்ன? சோம்பேறியா உட்காந்துட்டே இருக்கிறது, ஒரு வேலையும் செய்யாம. அடுத்து பாருங்க சூஸ் சிலபிஃபிகேஷன். யூட்டோபியா அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா யூட்டோபியா அப்படின்னு பிரிக்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து 4 syllable 3 syllables அந்த மாதிரியும் நம்மளுக்கு கேட்பாங்க. லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஃபார் த வேர்ட்ஸ். இப்ப 4 வேர்டு கொடுத்துட்டாங்க. இது லாஜிக், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன ஆர்டர்ல வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எக் வரும் இல்லையா? அடுத்து என்ன வரும்? கேட்டர்பில்லர். சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து என்னது? பியூப்பா. அடுத்தது என்னது? பட்டர்ஃபிளை. சோ இதுதான் ஆன்சர். அப்ப என்னது? 2143. இதுதான் இந்த லாஜிக்கா கொண்டு வரணும். அடுத்து பாருங்க the pair of words bad belongs to. இது என்னன்னு கேட்கலாம். இப்போ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்னா சேம் சவுண்டு பட் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இது வராது. ஹோமோகிராஃப்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரே வேர்டு நிறைய மீனிங் தரும். இப்ப பேட்டுன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா
ஹோமோகிராஃப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரே வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங். சினானிம்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் மீனிங்ஸ். ஆனா இது என்னன்னா ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ் தான். இப்போ இந்த ஒரு பேட் வந்து பிளேயிங் பிளாட், இன்னொரு பேட் என்னன்னா ஒரு பேர்டு அப்படின்னு. அப்ப இது என்னன்னா ஹோமோனிம்ஸ். இப்ப அடுத்தது பாருங்க, நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது இடியம் கேட்டாங்க பாருங்க. The ball is in your court, they decide what happens next அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அர்த்தம்னா it is your turn to make a decision அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 23rd question பார்க்கலாங்களா. Scattered pieces of rubbish or remains are termed as. ரிமைன்ஸ்னா இப்ப இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் இதெல்லாம் பண்ணும்போது இந்த மீதி இருக்கிற அந்த இதுலாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிலது இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள். டோன்ட் கோ பை த வேர்ட் ஹி செட் ஹியர். கோ பை அப்படின்னா என்ன, ஃப்ரேசல் வெர்ப் மீனிங்ஸ் கேட்டுருக்காங்க. கோ பை அப்படின்னா என்னன்னா ஜட்ஜ் பை. சரிங்களா, கோ பைனா என்னது, ஜட்ஜ் பை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இது ரொம்பவுமே ஈஸியானது. சர்டின் கோட் லாங்குவேஜ்ல KBOVBZ இஸ் கோட் வேர்ட் ஃபார் ஜனவரி. ஜனவரியை என்னன்னு எழுதுறாங்கன்னா இப்படி எழுதுறாங்க. அப்ப நீங்க அக்டோபரை எப்படி எழுதுவீங்க, இது ரொம்பவுமே ஈஸி. இப்ப பாருங்களா, ஜேக்கு அப்புறம் என்ன வேர்டு வரும்னா கே, ஏக்கு அப்புறம் பி, என்னுக்கு அப்புறம் ஓ, யூக்கு அப்புறம் வி, ஏக்கு அப்புறம் பி. அதே மாதிரி ஓக்கு அப்புறம் என்ன வரும் பி, சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் யூ. அந்த மாதிரி நீங்க இது பண்ணி இதை வந்து ஓக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி. இதுதாங்க ஹோமோஃபோன்ஸ். திஸ் மெடிசன் வில் லெசன் யுவர் பெயின். எந்த லெசன் இது, இந்த லெசன் தான் பாடம்னு அர்த்தம். சரிங்களா, இதுனா குறைக்கும். இந்த மெடிசனை சாப்பிடுங்க உங்களுக்கு வலி குறையும் அப்படின்னு அர்த்தம். மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு பை. ரெமினிசன்ஸ் தான் நம்மளோட நினைவுகளை வந்து ஒரு இதுவா எழுதுது. அந்த மாதிரி அதை யார் எழுதிருக்காங்கன்னா ரபீந்திரநாத் தாகூர். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். இந்த கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர். இந்த ப்ரெஷரை என்னால ஹேண்டில் பண்ண முடியலப்பா. நிறைய பேர் கோப் அப் அப்படின்னு நினைப்பாங்க, அது தப்பு. கோப் வித் திஸ் ப்ரெஷர். அடுத்து பாருங்க, கரெக்ட் ஹோமோனிம். இதுல எது ஹோமோனிம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நான் சொன்ன ஹோமோனியம்னா ஒரே வேர்டுக்கு நம்மளுக்கு ரெண்டு மீனிங் வரும். இப்ப ஸ்டாருக்கு ஒரு மீனிங் தான், நைட்டுக்கு ஒரு மீனிங் தான், டருக்கு ஒரு மீனிங் தான். ஆனா கைண்டுக்கு ரெண்டு மீனிங் நம்மளுக்கு வரும். ஒன்னு என்னன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹி இஸ் அ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னொன்னு என்னன்னா இது வந்து பட்டர்ஃபிளை வகையை சார்ந்தது, அந்த கைண்ட். ஓகேங்களா, அந்த கைண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்றது. அப்ரிவேஷன் ஆஃப் NMMS, நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிராமர், அதுக்கப்புறம் வொகாபுலரி அந்த மாதிரி தான் வருது. ரிமைனிங் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து லெசன்ஸ்ல வருது. அப்ப நீங்க எதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஒரு 25 மார்க்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா, இல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெசன்ஸ் வந்து 5 மார்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா. நான் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் சொல்ல, இன்னும் நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். அதுலயுமே எதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத பார்த்து நீங்க எதை அதிகமா படிக்கணும் அப்படின்றத இது பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி. இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.